இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான முதல் ஒருநாள் போட்டியில் மிட்செல் ஸ்டார்க் வீசிய முதல் பந்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த பந்தின் வேகம் 175 கிலோமீட்டர் வேகத்தில் பதிவாகியது. இது கிரிக்கெட் வரலாற்றில் மிக வேகமான பந்தாகும் ஷோயிப் அக்தரின் சாதனையை முறியடித்ததாக பலரும் நம்பினர். இந்த தகவல் ரசிகர்கள் மற்றும் ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் உண்மையில் அந்த வேக பதிவு எவ்வளவு நம்பகமானது என்பது குறித்து சந்தேகங்கள் எழுந்தன. இந்த சம்பவம் கிரிக்கெட் உலகில் பெரும் விவாதத்திற்கு வழிவகுத்தது. கிரிக்கெட் வரலாற்றில் வேகப்பந்து சாதனையில் பாகிஸ்தானின் ஷோயிப் அக்தர் குறிப்பிடத்தக்க இடம் பெற்றுள்ளார். 2003 உலகக்கோப்பை போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிராக அவர் வீசிய பந்து 151 கிமி மணிக்கு சென்றது. இது உலகளவில் பதிவான மிக வேகமான பந்தாகும். அந்த சாதனை இன்று வரை எந்த வேகப்பந்து வீச்சாளரும் முறியடிக்கவில்லை. ஷோயிப் அக்தரின் இந்த சாதனை வேகப்பந்து வீச்சில் ஒரு முக்கியமான அளவுகோலாக கருதப்படுகிறது. கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் நிபுணர்கள் இந்த சாதனையை பெருமையாக நினைவு கூர்கிறார்கள். மிட்செல் ஸ்டார்க் இந்தியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் 175 கிமீ மணிக்கு பந்து வீசியதாக காட்டப்பட்ட செய்தி ரசிகர்கள் மற்றும் ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வேகம் கிரிக்கெட் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருந்ததால் பலரும் அவர் ஷோயிப் அக்தரின் உலக சாதனையை முறியடித்ததாக நம்பினர். சமூக ஊடகங்களில் இது விரைவாக பரவ பலரும் ஸ்டார்கை பாராட்டும் வகையில் கருத்துக்களை பகிர்ந்தனர். ஆனால் பின்னர் இது வேக கணக்கி தொழில்நுட்ப பிழையால் ஏற்பட்ட தவறு என உறுதிப்படுத்தப்பட்டது. உண்மையில் ஸ்டார்க் அந்த பந்தை சுமார் 148 கிமி மணிக்கு மட்டுமே வீசியிருந்தார். இந்த நிகழ்வு தொழில்நுட்ப பிழைகள் விளைவிக்கும் குழப்பங்களை வெளிப்படுத்துகிறது. கிரிக்கெட் ரசிகர்கள் உண்மையான தகவல்களை உறுதிப்படுத்தி மட்டுமே நம்ப வேண்டும் என்பதையும் இது நினைவூட்டுகிறது. கிரிக்கெட் போட்டிகளில் பந்தின் வேகத்தை அளக்கும்போது ஸ்பீட்கன் போன்ற தொழில்நுட்ப கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. சில நேரங்களில் இந்த கருவிகளில் நிகழும் தொழில்நுட்ப பிழைகள் காரணமாக பந்தின் உண்மையான வேகம் தவறாக காட்டப்படலாம். உதாரணமாக, மிட்செல் ஸ்டார்க் வீசிய பந்தின் வேகம் 180 கிமி மணி என காட்டப்பட்டது. ஆனால் அது உண்மையில் சுமார் 148 கிமி மணிதான். இந்த வகை பிழைகள் கருவியின் சென்சார் தவறுகள், தரவு பரிமாற்ற குறைபாடுகள் அல்லது மென்பொருள் கோளாறுகள் காரணமாக ஏற்படலாம். இதனால் ரசிகர்களும் ஊடகங்களும் தவறான தகவலை நம்பும் நிலை உருவாகிறது. எனவே வேக கணக்கி கருவிகளின் துல்லியத்தையும் அவற்றின் பராமரிப்பையும் கிரிக்கெட் நிர்வாகிகள் கவனமாக பரிசீலிக்க வேண்டும். மிட்செல் ஸ்டார்க் இந்தியாவுக்கு எதிராக வீசிய பந்தின் உண்மையான வேகம் 148 கிமி மணி என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் 175 கிமி மணி என காட்டப்பட்ட வேகம் தொழில்நுட்ப பிழையால் ஏற்பட்டது என்பது பின்னர் வெளிச்சத்திற்கு வந்தது. இந்த சம்பவம் கிரிக்கெட் போட்டிகளில் பந்தின் வேகத்தை அளிக்கும் தொழில்நுட்பங்கள் எவ்வளவு நம்பகமாக இருக்க வேண்டும் என்பதற்கான முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. தவறான தகவல்கள் சாதனைகள் குறித்த பதிவுகளில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே சரியான பதிவுகளை உறுதிப்படுத்துவதற்காக தொழில்நுட்பம் மற்றும் மனித கண்காணிப்பின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்பதை இது உணர்த்துகிறது. இந்த போட்டியில் இந்திய அணியில் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் KL ராகுல் போன்ற முக்கிய வீரர்கள் இடம்பெற்றனர். அத்துடன் அக்சர் படேல், வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ் குமார் ரெட்டி, ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ் மற்றும் ஆர்ஷ்தீப் சிங் ஆகியோரும் உள்ளனர். ஆஸ்திரேலிய அணியில் டிராவிஸ் ஹெட், மிட்செல் மார்ஷ், மெத்யூ ஷார்ட், ஜோஷ் பிலிப்பி மற்றும் மெட்ரன் ஷா ஆகியோர் முக்கிய பங்காற்றினர். கூடுதலாக கூப்பர் கானொல்லி, மிட்செல் ஓவென், மிட்செல் ஸ்டார்க், நாதன் எலிஸ், மெத்யூ கோஹ்னெமன் மற்றும் ஜோஷ் ஹேசல்வுட் ஆகியோரும் அணியில் இடம்பெற்றனர். இந்த வீரர்களின் பங்களிப்பும் போட்டியின் முக்கிய நிகழ்வுகளும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தன. விளையாட்டுகளில் தொழில்நுட்பத்தின் துல்லியமான பயன்பாடு மிகவும் முக்கியமானது என்பதை இந்த சம்பவம் நமக்கு நினைவூட்டுகிறது. பந்தின் வேகத்தை அளிக்கும் கருவிகளில் சிறிய பிழை கூட உலகளாவிய சாதனைகளை பற்றிய தவறான தகவல்களை உருவாக்கும் அபாயம் உள்ளது. இதனால் வீரர்களின் சாதனைகள் மற்றும் ரசிகர்களின் நம்பிக்கைகள் பாதிக்கப்படலாம். ஷோயிப் அக்தர் 153 கிமி மணிக்கு வீசிய வேகப்பந்து சாதனை
தொழில்நுட்ப சீர்திருத்தங்களுடன் இன்னும் நிலைத்திருக்கிறது. சரியான தகவல் மற்றும் நம்பகமான கருவிகள் மட்டுமே விளையாட்டு வரலாற்றை உண்மையாக பதிவு செய்ய உதவும். இந்த நிகழ்வு தொழில்நுட்ப துல்லியத்தின் அவசியத்தையும் அக்தரின் சாதனையின் நிலைத்தன்மையையும் வலியுறுத்துகிறது.